மீகா 7வது அதிகாரம் 20வது வசனம் தான் கர்த்தர் தீர்க்கமாய் பேசிக் கொண்டே இருக்கிறார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு நீர் ஆணையிட்ட அந்த உண்மையை யாக்கோபுக்கும், நீர் ஆணையிட்ட கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிட போகிறீர். கைகளை தட்டி 3 விதமாக யாக்கோபிடத்துல பேசுகிறார். நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை காப்பாற்று, நான் சொன்ன இந்த 3 செய்து முடிக்கிறவர் உன்னை கைவிட மாட்டேன். வர்த்திக்க பண்ணினாரா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான் என்று எழுதியிருக்கு. போரிடமெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன், போரிடமெல்லாம் காப்பாற்றினார். ஆயுதங்கள் எழும்பினது. லாபான் எழுந்தார், ஏசா எழுந்தார், கானானியர்கள் பெரிசியர்கள் எழுப்பினார்கள். வாய்க்கவில்லை. உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படுமா? படும். வாய்க்காது, வாய்க்க விடமாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. பயங்கர கேள்வியோடு சந்தேகத்தோடு எப்படிங்க பிறகு பண்ணுவாரு? என்கிட்ட என்ன இருக்கு, நான் இருக்கிற நிலைமை, நான் தாண்டி வந்த பாதை எதுவுமே எனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்குது. நம்பிக்கையற்று இருக்கிற என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்களுக்கு எதுவுமே நம்பிக்கை கொடுக்க தேவையில்லை. ஒன்னே தவிர, கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை தவிர. அவர் வார்த்தையை அனுப்பினால் அந்த வார்த்தையே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். யாக்கோபுக்கு அவர் ஆணையிட்ட தன்னுடைய உண்மையை காப்பாற்றியது போல பிரியமானவர்களை உங்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். I will keep up my sure promise of faithfulness.